வெல்கம் டு ஸ்டூடியோ நியூஸ். தற்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸோட சொந்த மாவட்டத்தில் போய் மீட்டிங்கில் பேசும்போது கூட எடப்பாடி பழனிசாமி சொல்கிற விஷயம், ஓபிஎஸை நான் கட்சி விட்டு போக சொல்லவே இல்லை, நாங்கள் கெஞ்சணும், ஆனால் அவர் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஓபிஎஸோட நான் சீனியரு, நான் 89லே எம்எல்ஏ ஆகிட்டேன், அவர் 2001 தான் ஆனார், அதே மாதிரி அவர் பதவி இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா கட்சியில் இருப்பார், நான் அப்படி கிடையாது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமிக்கு 2001 பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிக்கு தான் அந்த சீட்டு அவரோட சொந்த தொகுதி ஒதுக்குறாங்க. அப்போ கூட அம்மா கேட்டாங்க, நான் இல்லைம்மா, நான் கூட்டணி கட்சிக்காண்டி வெற்றி பெற்று தரேன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதை எடப்பாடி பழனிசாமி சுட்டி காமிச்சிருக்காரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்க்கு எதிரான மனநிலை தான் ஓபிஎஸ்க்கு சொந்த மாவட்டத்தில் போய் மீட்டிங்கில் பேசுகிறாரு. ஸோ இப்போ விரைவில் பார்த்திங்கன்னா வேலுமணி சொந்த மாவட்டத்தில் பேசுகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. சுற்றுப்பயணம் போனேன்னு சொன்னார், பிப்ரவரி மாதமே போகிறேன்னு சொன்னார், போகவே இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா விஜயை பார்த்திங்கன்னா கிளம்பிடுவார் போல், அந்த நிலைமையில் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதிமுகவில் இருக்க முன்னாள் அமைச்சர் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு அணியில் இருந்தாங்க. வேலுமணி இல்லை, திருமலாவில் பாஜகவினர் நிறைய பேரை பார்க்க முடிச்சு, ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு பார்க்க முடியல. ஆனால் இதை பற்றி கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, முக்கியமான நபர்கள் கொண்டு தான் வேலுமணி பத்திரிக்கை வச்சுருக்காரு அப்படின்ற மாதிரி. அப்போ எடப்பாடி பழனிசாமி முக்கியமான நபர் இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்குது. அவர் பொதுச் செயலாளர், அவருக்கே பத்திரிக்கை வைக்கலையான்ற ஒரு கேள்வி இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கூட்டணியை அமைக்கிறத தவிர்த்து வேறு வழி இல்லாமல் பார்த்திங்கன்னா திணறிட்டு இருக்கான்ற மாதிரி இப்போ ஒரு பேச்சு மடிவிட்டுருக்கு. எடப்பாடி நெருங்கிய வட்டத்தில் இருக்கவங்க கூட கைவிட்டாங்கன்ற மாதிரி நிலைமை தான் பேசிக்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.